ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா எங்களோட நீங்க உறவாடுங்க அப்பா. அந்த காலை வேளையில நீங்க வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழையாகவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆவியானவரே அப்பா சோதரம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் அப்பா. எஸ் டாடி அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே நீர் இந்த இடத்துக்கு வந்து ஆளுகை செய்யுங்க அப்பா. தூய ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. தேவ ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஷாபாராதாரி கலந்தரேபு ஷாபாராதாரி கலதரபா ஷாபாராதாரி கலந்தரேபு ஷகலதரி ரதரபு ஷபரதுரி துரி கலதரபா லித்திரி கலந்தரேபு ஷததிரி துரி கலதரபா ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் தகப்பனே நீங்க ஆளுகை செய்யுங்க.
ஆவியானவரே அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பான்னு கூப்பிடுங்கிற அப்பா அந்த இடத்துல தகப்பனே ஆவியானவரே உம்முடைய கரம் இறங்குவதாக. ஆவியானவரே எங்களை நீங்க ஆவியானவரே நிரப்புங்க. ஆவியானவரே உம்முடைய தூய ஆவியினால தகப்பனே இந்த காலை வேளையில நீங்க நிரப்புங்கப்பா. எங்க இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. இந்த இடத்துல தகப்பனே எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வேண்டாம்ப்பா. என் தகப்பனே அப்பா நீர் எங்களை நிரப்பி நீர் எங்களை பேசுறீங்க அப்படின்ற சிந்தனை மட்டும் வரட்டும்பா. தேவ ஆவியானவரே ஷாபாராதாரி கலந்தரேபு ஷபராதாரி கலதிரபா. ஆவியானவரே ரதாரி கலதரபு ஷபரபரிதிரி கலதிரபா. ஆவியானவரே அப்பா இந்த நாள் முழுவதும் தகப்பனே ஆவியானவரே நீங்க கரத்துல எடுங்க. ஆவியானவரே அப்பா உங்களுடைய கரத்துல நாங்க அடங்கிடணும்ப்பா. உங்க பாதத்துல நாங்க விழுந்துடணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ரபாலாதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலதிரபா. லிதிரி கலதரபு ஷபரபரதாரி கலதிரபா. லுதிரி கலந்தரபு ஷரராதாரி கலதிரபா. லுதிரி கலந்தரபு ஷேதரி கலந்தரேபோ ஷரராதிரி கலந்தரபோ ஷரராதாரி கலதிரபா. சத்திய ஆவியானவர் அப்பா நீர் தேற்றளவாளனாக எங்களுக்கு வருகிறீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களை சத்தியத்துல வழி நடத்துறீங்க. ஆவியானவரே அப்பா உம்முடைய கரத்துல நாங்க விழும்போது தகப்பனே அப்பா எங்களுக்கு எந்த காரியத்துல தகப்பனே ஆவியானவரே ஆலோசனை சொல்லணுமோ ஆவியானவரே ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே மனிதனுடைய ஆலோசனைகள் தகப்பனே விருதாப்பா. ஆவியானவரே அப்பா அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் அப்பா மனுஷனுடைய ஆலோசனைகள் ஆவியானவரே அப்பா சண்டைக்கு ஏதுவாக போய் முடியும். ஆவியானவரே சமாதான குலைச்சலுக்கு ஏதுவாக முடியும். ஆனா என் தேவனுடைய ஆலோசனை பரிசுத்த ஆவியானவரே நீர் தருகிற ஆலோசனை ஆவியானவரே ஜெயத்தை நோக்கி இருக்கும்பா. சமாதானத்தை நோக்கி இருக்கும்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா துர் ஆலோசனைக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாதுப்பா. மனிதனுடைய ஆலோசனைகளுக்கு நாங்க கீழ்ப்படிந்து போயிடக்கூடாதுப்பா. ஆவியானவரே மனிதர்கள் இடத்துல தகப்பனே அவங்க எங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா அது உம்மிடத்துல இருந்து வருகிற ஆலோசனையா இல்ல தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த உலகத்துல இருந்து வருகிற ஆலோசனையான்னு நாங்க வேறு பிரிச்சு எடுக்க ஆவியானவரே பகுத்தறிய ஆவியானவரே நீங்க எங்களுக்கு வேண்டும்பா. ஆவியானவரே அப்பா ரதரிக்கலதரபோ ஷரரதரிக்கலதரபா லிதிரி கலந்தரபோ ஷபரபரதரிக்கலதரபா. ஆவியானவரே என் ஜனங்கள் அறிவில்லாமல் ஆவியானவரே அழிந்து போகிறாங்கன்ற சொன்ன மத்தியில அந்த சத்திய ஆவியானவர் அந்த ஜனங்களுக்குள்ள வரும்போது ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பகுத்தறிவுற ஞானத்தை நீங்க கொடுத்து ஆவியானவரே அவங்கள வழி நடத்துறீங்களேப்பா. ஆவியானவரே நீங்க எங்களோட இருக்கும் போது நாங்க எந்த காரியத்திலையும் தகப்பனே ஆவியானவரே பேதைகளாக நாங்க இருக்க மாட்டோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷாபாராதாரி கலந்தரேபோ ஷாபாரிதிரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா ஏசப்பா நீங்க ஞானமா இருக்கிறீங்க. ஆவியானவரே அப்பா இந்த ஞானத்தோட பிரதிபலன தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு தருகிறீங்கப்பா. ஆவியானவரே அந்த ஞானத்தை சம்பாதிக்கிற அறிவை ஆவியானவர் நீர் எங்களுக்கு தருகிறீங்கப்பா. இயேசுவ தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க ருசி பார்க்க நீங்க எங்களுக்கு உதவுறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இயேசுவோட அன்பை தகப்பனே இந்த உலகத்துக்கு ஆவியானவரே நீங்க அப்பா காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா நீர் முக்கியன்றது ஆவியானவரே அப்பா அவங்களுக்கு தெரியும்பா. நீங்க வந்தா தகப்பனே ஆவியானவரே எல்லாம் மாறும். ஆவியானவரே நீர் எங்களோட வரும்போது அனுகூலமான வாசல்கள் திறக்கும். சத்திய ஆவியானவரே நீர் எங்களோட தகப்பனே ஆவியானவரே கடந்து வரும்போது தகப்பனே ஆவியானவரே அப்பா பாவங்கள் எங்களை விட்டு விலகி ஓடும். ஆவியானவரே அப்பா சத்துருக்கள் எங்களை விட்டு விலகி ஓடுவார்கள். தகப்பனே ஆவியானவரே அபாலாத ரிக்கலந்த ரெபோ ஷதரிக்கலதரபா எங்களுக்கு அக்கினியாக தகப்பனே ஆவியானவரே எங்களை அக்கினி மதிலாக பாதுகாக்கிறீங்கப்பா. காலை வேளையில ஆவியானவரே நாங்க ஜெபிக்கிறோம். பலாதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலந்தரேபா லுதிரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இப்போது ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்க குடும்பத்துல ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யுங்க. இதுவரைக்கும் தகப்பனே ஆவியானவரே நாங்க உங்களை முழுவதுமாக ஆவியானவரே அப்பா முழு சதவீதம் 100% தகப்பனே ஆவியானவரே உங்களை நாங்க எங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருந்திருக்கோம்ப்பா. எங்க ஆவியானவரே சரீரத்துக்குள்ள அனுமதிக்காம இருந்திருக்கோம்ப்பா. ஆவியானவரே எங்களுக்கு வேறு ஆவிய தகப்பனே ஆவியானவரே வேறு ஆவியின் ஆலோசனையினால தகப்பனே நாங்க வழி நடத்தி கொண்டு அப்பா இருந்திருக்கலாம்ப்பா. இந்த காலை வேளையில ஏசப்பா
ஆவியானவரே ஜெபிக்கிறவங்க அப்பா நாங்க தகப்பனே ஆவியானவரே 100% எங்களை உம்முடைய அப்பா சோத்திரம் தகப்பனே எங்களை அப்பா எங்களிடத்துல அப்பா உண்மை அனுமதிக்கிறோம், எங்க வீட்டுல உண்மை அனுமதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீ சொன்னதை மட்டும் நாங்க செய்ய தகப்பனே எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆவியானவரே நீ சொல்லாததை நாங்க செய்யாம இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா எல்லாமே நாங்க உங்ககிட்ட கேட்டு செய்யணும்பா. ஆவியானவரே ஒரு இடத்துக்கு போகும்போது நாங்க உங்களிடத்துல கேட்கணும், ஆவியானவரே நீங்க எங்களுக்கு வரீங்களா, இந்த இடத்துக்கு நாங்க போகட்டுமான்னு. அப்போ தகப்பனே ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை கேட்டுக்கிட்டு நாங்க ஆவியானவரே போகணும்னா அந்த இடத்துல உள்ள காரியத்தை எல்லாம் நீங்க மாற்றுவீங்கல்லப்பா. ஆவியானவரே எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் ஆவியானவரே அப்பா அந்த பாதையில வருகிற ஆவியானவரே அப்பா கல்லு முரடு எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டு ஆவியானவரே செம்மையான வழியில நீங்க எங்களை நடத்துவீங்களப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ஆவியானவரே எந்த வழி போகணும்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும்போது ஆவியானவரே நாங்க கூப்பிடும் போது டாடி எங்களுக்கு வழி இதுவேன்னு எங்க காதுல வந்து சொல்லுவீங்களேப்பா. ஆவியானவரே இந்த அனுபவம் எல்லாம் தகப்பனே அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே யார் யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அனுபவம் வேணும். ஆவியானவரோட உறவாடுதல் வேணும். ஆவியானவரே மனுஷனோட உறவாடுதல் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே வீணாய் இருக்குப்பா. அப்பா என் தேவனோடு ஆவியானவரோடு உறவாடும் போது தகப்பனே ஆவியானவரே ஷாராராதரி கலந்தரேபோ ஆவியானவரே அப்பா எங்களை அப்பா நீங்க அப்பா ஞானத்துல சிறந்து இருக்கிறனால எங்களையும் ஞானவானாக மாற்றுறீங்கப்பா. உங்களோட உறவாடும் போது ஆவியானவரே பேதைகள் மேதைகள் ஆகுறது சத்தியம் ஆவியானவர் கையில இருக்குப்பா. ஆவியானவரே பாதிரி கலதேரேபோ ஷரரதரி கலதேரபா தகப்பனே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆவியானவரே நாங்க எப்படி ஜெபிக்கணும் என்னன்றது எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா இந்த காலை வேளையில அப்பான்னு உங்களுடைய சமூகத்துல நாங்க உட்கார்ந்துரும் போது தகப்பனே எங்களையும் அறியாம ஆவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்து எங்களை ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா. வார்த்தைகளை நாங்க தேடி இததான் ஜெபிக்கணும்னு வராம உங்களுடைய சமூகத்துல நாங்க உட்கார்ந்துருவோமேப்பா. நீங்க எங்களை எடுத்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நாங்க சொல்லும் போதே தகப்பனே எங்க நாவுகளை ஆவியானவரே நீங்க தொடுறீங்க. எங்க நாவின் மூலமாக தகப்பனே நீங்க வார்த்தைகளை வெளிவர வைக்கிறீங்க தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்தை தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க எங்களுக்கு ஏறு எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 அப்பா நன்றி 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 ஷாபாராதாரி கலந்தரேபோ ஷாராதாரி கலதெரபா ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரபோ ஷபரபரதிரி கலதெரபா லிதிரி கலந்தரபோ ஷகலதரி கலதெரபா தேவ ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஷாபாராதாரி கலந்தரேபோ ஷரரதரி கலதெரபா ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷாபாராதாரி கலதெரபரிதரி கலதெரபா ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. ஆமென். கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஷபரதரப ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. லிதிரி கலதரப ஷபரதரி கலதரபா, லிதிரி கலந்தரப ஷரரதரி கலதரபா, ஆவியானவரே அபாலதரி கலதரபரி கலதரபா, லிதிரி கலந்தரப ஷபரபரதரி கலதரபா, எதை குறித்து கலங்காத படிக்கு ஆவியானவரே, சத்திய ஆவியானவர் எங்களை வழி நடத்துறீங்கப்பா. ஆவியானவரே அபாலதரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா, ஆவியானவரே சூழ்ச்சிகளை ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா, எங்களை ஆவியானவரே அப்பா, எதிரிகளின் சூழ்ச்சியில இருந்து தப்புவிக்கிற ஒரே தேவன் ஆவியானவரே நீர் மட்டும்தான்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, சோதரம் தகப்பனே அப்பா,
எத்தனையோ தகப்பனே ஆவியானவரே நாங்கள் அப்படியே இருந்திருந்தா பிசாசானவர் அப்பா கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்களை விழுங்கி இருப்பான்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீர் மட்டும் அப்பா வராம இருந்திருந்தா தேற்றளவாளனாகிய சத்திய ஆவியானவர் நாங்க அப்பா வராம இருந்திருந்தா நாங்க திக்கற்றவர்களாகவே இருந்திருப்போம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆவியானவரே நீரே அடைக்கலமாய் வந்தவரே. ஆவியானவரே திக்கற்ற பிள்ளைகளுக்காகவே நீங்க பிரத்யட்சமாக இந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா இயேசுவோட இடத்த யார் நிரப்ப முடியும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அவருடைய சத்திய ஆவியானவர் உங்களால மாத்திரம்தான் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே நாங்க உங்க அப்பா பரலோகத்துக்கு நாங்க செல்லுவோன்ற விசுவாசம் அப்பா நீங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இருக்குப்பா. அப்பா நீங்க இல்லைன்னா தகப்பனே நாங்க எங்க போவோம்ப்பா. ஆவியானவரே நாங்க ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணும்ன்றத நீங்க சொல்லி தாரீங்க, எங்க போகணும்ன்றத நீங்க சொல்லி தாரீங்கப்பா. உங்களுடைய ஆலோசனைகள் இல்லாமல் அப்பா ஜனங்கள் தீர்க்கட்டு போகிறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆலோசனை இல்லாத இடங்கள் ஜனங்கள் தீர்க்கட்டு போறாங்கன்னு வாசிக்கிறோம்ப்பா. அதே போல தகப்பனே எங்க சபையில உங்களுடைய ஆலோசனை அப்பா எப்பொழுதும் இருக்கணும்ப்பா. ஆவியானவரே இந்த ஜனங்கள் மனம் திரும்ப இந்த ஜனங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உணர்வுள்ள ஆவியானவரே அப்பா நீங்க ஒவ்வொருவரோட பேசுங்கப்பா. எங்க குடும்பத்துல அப்பா உணர்வுள்ள ஆவியானவர் வரணும்பா. ஆவியானவரே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் இடத்துலயும் பேசணும். ஆவியானவரே இருதய கடினங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா நீர் ஆவியானவரே அப்பா நீங்க அந்த இருதயத்தை கடினமான இருதயத்தை ஆவியானவரே பூ போல மாற்றுகிறவர், ஒரு பஞ்சு போல மாற்றுகிறவர் உங்களால மாத்திரம்தான் முடியும்பா. என் தேவன் அப்பா எவ்வளவு மென்மையானவர்ன்றத ஆவியானவரே எங்களுக்கு நீங்க காண்பிச்சு கொடுக்குறீங்கப்பா. என் தேவன் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரபாலோ தரிக்கலத நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி மட்டும் இல்ல. ஆவியானவரே அப்பா ஆற்றி தேற்றுகிற தகப்பனை தேற்றவாளனாக ஆவியானவரே ஆற்றி தேற்றுகிற அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எந்தெந்த சிச்சுவேஷனுக்கோ அந்தந்த தகுந்த மாதிரி எங்களை அப்பா தேவனை வெளிப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஆவியானவரே வாராதாரிக்கால் அந்தாரபோ ஷராராதாரிக்கலதரபா அப்பா அந்த காலை வேலையிலையும் ஆவியானவரே அப்பா என்ன இன்னைக்கு நாங்க முடிவெடுக்கிறோம்ப்பா. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நாங்க வீட்டை விட்டு போறோம்னாவே நாங்க உங்களிடத்துல கேட்கணும், டாடி நான் போட்டுமான்னு. ஆவியானவரே சமையல் செய்யறதா கூட அப்பா நாங்க உங்களிடத்துல ஆலோசனை செய்யணும். இன்னைக்கு நான் என்ன சமைக்கணும், இதன் மூலமாக ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே சின்ன சின்ன உரையாடல்களே நாங்க உங்களோட பேசணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த நாளை நாங்க தொடங்கணும்னா, உங்ககிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கணும்னா என்னைக்கும் எங்களுக்கு சமாதானமா இருக்கும், குழப்பமே இருக்காதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒரு சமையல் செய்யும் போதே உங்களை ஆலோசனை கேட்கும் போது ஆவியானவரே நீங்க சொல்லி கொடுப்பீங்கப்பா. அதனால தகப்பனே ஆவியானவரே ஆரோக்கியமான உணவுகளை நாங்க சமைக்க எங்களை நீங்க வைப்பீங்கப்பா. இதன் மூலமாயே எங்களுக்கு சுகம் அப்பா சுகம் கிடைக்கும். ஆவியானவரே பலவீனம் இல்லாம போகும். ஆவியானவரே உணவே மருந்துன்றத நீங்க எங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்குறீங்கப்பா. அப்பா சோதரம் தகப்பனே பாலாதரி கலந்தரேபோ ஷரராதரி கலதரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே அந்த காலை வேலையில இதுவரைக்கும் நாங்க எல்லா காரியத்துக்கும் உண்மை நாடாம இருந்திருந்தோம்னா அப்பா உம்மிடத்துல ஆலோசனை கேட்காம இருந்திருந்தோம்னா நாங்க எங்க போகணும் எங்க வைக்கணும்னு எங்க சுயத்துல நாங்க முடிவு பண்ணிட்டு போயிருந்தோம்னா நாங்க தோல்வியதான்ப்பா கண்டுகிட்டு வாரோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க உங்களிடத்துல ஆலோசனை கேட்டு ஆவியானவரே வெற்றி பெறணும். என் தகப்பன் நீங்க அப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பன் அது ரீக்கல் எந்த ரேபோ ஷாராராத ரீக்கல் எந்த ரேபோ லாந்தா ரப்போ ரிக்கல் அத ரேபோ ஷாராராத ரிக்கல் எந்த ரபா டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவர் எங்களை அப்பா சோதரம் தகப்பனை சத்திய பாதையில வழி நடத்துவீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ரதரிக்கல் அந்த ரேபோ ஷரரதரிக்கலதரபா அப்பா இந்த உடல் சோர்வுகள் அசதிகள் எல்லாம் அப்பா நீங்க இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பா அதுக்கு இடமே இல்லப்பா எங்கள் இடத்துல. ஆனா
நீங்க உங்களை நாங்க கூப்பிடாம காலை வேலையில தகப்பனே அப்பா ஏசப்பா ஆவியானவரே நாங்க கூப்பிடாம இருக்கிறதுனாலதான் ஆவியானவரே நாங்க உடல் சோர்வு வந்து தூங்கிடுறோம். உடல் சோர்வு வந்து எங்க வேலைகளை செய்ய முடியாம போயிடுது. இந்த பலவீனங்கள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த பலவீனங்கள் ஆவியானவரே அப்பா சொல்றோம்ப்பா, எங்களுக்கு இந்த பலவீனம் இருக்குன்னு எங்க வாயினால சொல்றோம். ஆனா உற்சாகத்தின் ஆவியானவர் எங்களோட இருக்கும்போது பலவீனத்துல உன் பலன் பூரணமாய் அப்பா விளங்குன்னு நீங்க சொன்னீங்களேப்பா. என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தையெல்லாம் தகப்பனே நாங்க பலவீனமா இருக்கும்போது சத்திய ஆவியானவர் எங்க காது பக்கத்துல நின்று சொல்றாங்க, இந்த வசனத்தெல்லாம் அறிக்கையிடு அறிக்கையிடுன்னு. நாங்க தான்ப்பா கேட்காம சோர்ந்து போயிடுறோம்ப்பா. ஆவியானவரே எங்க பக்கத்துல வந்து எல்லாத்தையும் நீங்க உணர்த்துறீங்கப்பா. ஆவியானவரே இந்த நேரத்துல இத அறிக்கையிடு, இந்த நேரத்துல இந்த வசனத்தை சொல்லுன்னு எதுவுமே நாங்க கேட்காம இருந்துட்டோம்ப்பா. இனி நாங்க அப்படி இருக்க கூடாது. தேவ ஆவியானவர் தகப்பனே அப்பா நாங்க உங்களுக்கு 100% எங்க வாழ்க்கையில நாங்க அப்பா வழிவகுக்கப்பா நீங்க வர்றதுக்கு நாங்க இடம் கொடுக்குறோம்ப்பா. ஆவியானவரே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா தகப்பனே ஆவியானவரே நாங்க கொடுத்திருந்தோம், எங்களை தயவாய் மன்னிங்க. சத்திய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க கரங்களை உம்முடைய கரத்துல நாங்க கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ராதாரி கலேந்தரே போ ஷாதாரி கலேதரேபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ஒரு மத்தியஸ்தராக ஆவியானவரே எப்படி தகப்பனே ஈசாக்குக்கு ரெபேக்காக்கு நடுவுல எலேசர் இருந்து அந்த குடும்பத்தை நீங்க கட்டி தந்தீங்களோ அதே போல தகப்பனே கணவன் மனைவிக்கு இடையில இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை அப்பா இருக்கணும்பா. இருக்கும்போது அந்த குடும்பம் அழகா கட்டப்படும். ஆவியானவரே அப்பா இதற்கு நாங்க கூப்பிடாம இருக்கிறது தான்ப்பா காரணம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இயேசு எங்களுக்குள்ள இருக்கீங்க. எங்களுக்குள்ள இயேசுவானவர் வெளிப்படணும். எங்கள் மூலமாக இயேசுவானவர் கிரியை செய்யணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும்பா. இந்த சபையில தகப்பனே யார் யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் இல்லையோ தகப்பனே ஆவியானவரே அவங்க வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒருவன் ஆவியினால பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்பா வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. அப்பா ஜலத்தினால எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆவியானவரே அக்கினி ஆவியில தகப்பனே அப்பா அப்பா ஞானஸ்தானம் பெறாம ஆவியானவரே அவங்க போகவே முடியாதுப்பா. அப்பா இதை எங்க ஜனங்களுக்கு நீங்க சொல்லி தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் எல்லாம் எங்களுக்கு வீட்டுல வேணும்பா. எங்க வீட்டுல நாங்க ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒரு இது அப்படின்னு அப்பா சில பேர்ல ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டு ஒரு உணர்வுள்ள ஜெபத்தை அப்பான்னு உட்காரும் போது நீங்க எங்களுக்கு ஜெபத்தை சொல்லி தருவீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே அப்பா இப்போதும் அப்பா சோதரம் தகப்பனே உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இப்போது எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட உங்களுடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. தேவ ஆவியானவரின் அனுக்கிரகமான கரங்கள் ஆவியானவரே கிருபை நிறைந்த கரங்கள் எங்க குடும்பத்துல இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். குடும்ப ரட்சிப்பு முக்கியம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரித்து ஆவியானவரே இன்னைக்கு நாங்க கேட்டது போல எங்க குடும்பத்துல நாங்க உங்களை அனுமதிக்கிறோம்ப்பா. நீங்க என்ன கிரியை செய்ய நினைக்கிறீங்களோ அந்த கிரியையை எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க செய்யுங்க. ஆவியானவரே அப்பா நாங்க ஜெபிக்கும் போது அப்பா நாங்க சமைக்கும் போது அந்த வார்த்தைய சொன்னீங்களப்பா. சமைக்கும் போது நாங்க உங்களிடத்துல ஜெபிச்சுட்டு சமைச்சோம்னா அந்த சாப்பாடை சாப்பிடுறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நாங்க உங்களுடைய ரத்தத்தை தெளிச்சு நாங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அதை எங்க வீட்டுல சர்வ் பண்ணும் போது பரிமாறும் போது ஆவியானவர் தகப்பனே அப்பா அந்த சாப்பாட்டு மூலமாக கூட நீங்க கிரியை செய்வீங்க. நீ கடுகளவு விசுவாசம் அப்பா உங்களுக்குள்ள இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா. அப்பா அதே விசுவாசத்தை இந்த சாப்பாட்டு மேலேயும் நாங்க வைக்கும் போது தகப்பனே ஆவியானவரை நீர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே
ஆவியானவரே அப்பா எங்க வீட்டுல அப்பா யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க நடந்து திரிகிற இடத்துல எல்லாம் நாங்க ஆவியானவரே அப்பா நாங்க ஜெபிக்கும் போது அந்த இடத்துல நாங்க தெரிந்து அப்பா நடந்து ஆவியானவரே ஜெபிக்கும் போது அவர்கள் எங்க படுக்கிறார்களோ அந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் போது தகப்பன் ஆவியானவரே அந்த ஆளுகை இருக்கணும்பா. அடுத்து அந்த இடத்துல அவங்க தூங்கும் போது தகப்பனே ஆவியானவரே ஏதோ எனக்கு தூக்கத்தை கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தகப்பனே எங்களுக்கு தெரிஞ்சிரும்பா நீங்க ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு. தகப்பனே ஆவியானவரே இந்த ஆலோசனை எல்லாம் நீங்க எங்களுக்கு தர்றது தானப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ரட்சிக்கப்பட தகப்பனே எங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்வீங்கப்பா. அதை நாங்க கேட்காம போட்டுருவோம். இதை செஞ்சா எப்படி ரட்சிப்பாங்க அப்படின்னு நாங்க அலட்சியமாக விட்ட நாட்கள் உண்டுப்பா. என் தேவனே அப்படி நாங்க அலட்சியப்படுத்திருந்தா எங்களை தயவாய் மன்னிங்க. சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக ஜனங்கள் ரட்சிப்பு அடைவார்கள்ப்பா. நாகமானுக்கு தகப்பனே ஒரு சின்ன வேலைக்கார பொண்ணு ஆவியானவரே அந்த பொண்ணோட ஒரே ஒரு ஸ்டெப் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னதின் நிமித்தமாக தகப்பனே ஆவியானவரே அப்பா நாகமான்ற அப்பா அவ்வளோ பெரிய படத்தளபதி ரட்சிக்கப்படுவாங்கன்னா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே சத்திய ஆவியானவர் எங்களோட இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு சொல்றத நாங்க கேட்டுட்டோம்னா அப்பா எங்க குடும்பம் ரட்சிக்கப்படும்பா. ஆவியானவரே அப்படி நீங்க அப்பா செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. எல்லாரையும் உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆவியானவரே நாங்க விசுவாசிக்கிறோம், அறிக்கை இடுகிறோம்ப்பா. நீங்களே வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க ஏசப்பா தகப்பனே. ஆவியானவரே பிரேயர் பாயிண்ட்ஸ் முழுவதுமாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எந்தெந்த ஜெப குறிப்புக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க வழி வகுங்க. ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு ஜெப குறிப்பை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு தகப்பனே நாங்க என்னென்ன ஜெப குறிப்பை ஏறெடுக்கணுமோ ஆவியானவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வைக்கிறோம். அந்த குறிப்பை நீங்களே ஆசீர்வதிங்க அப்பா. ஒருவரும் நாங்க விட்டு போயிடக்கூடாது ஆவியானவரே அப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் தகப்பனே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே அப்பா ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வாசிக்கும் போது அது எங்களை ஆளுகை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 35 அந்த மிச்ச வசனம் வாசிக்கலாம்க்கா. 15ல இருந்து 28 வரைக்கும். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டா. சங்கீதம் 35 690 பக்கம் 15ஆம் வசனம். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமல் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமித்தாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாத படிக்கும், அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்கு சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆமேன். கடைசி வசனம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ பேசியிருப்பாங்க. இது நம்மளுக்கும் நடக்கும். ஆண்டவரை பின்பற்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பேசுற அவர் வாசிச்சது எல்லாமே நம்மளை பார்த்து அப்படிதான் சிரிப்பாங்க. போகும்போது
நம்ம போகும்போது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவலையா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போன பின்னாடி அப்படிதான் பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டு. இந்த பிள்ளைக்கு எப்படி நடக்குது பாரு, ஏசப்பா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சிரிக்கிறவங்க சில பேர். நம்ம முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு போற, இன்னும் உனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு அழகா அவங்க என்ன நம்மளுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு இது பண்ணுவாங்க. சோ வேதத்துல வாசிச்சது மாதிரிதான் தாவீதுக்கு நடந்த மாதிரிதான் நம்மளுக்கும் நடக்குது. நம்மளுக்கான கொஞ்சம் தான், தாவீதுக்கு அதை விட இருந்திருக்கும். சோ அப்படி நடக்கும்போது என்னதான் அவ்வளோ துயரம் கஷ்டம் மனசுக்குள்ள அந்த வலி, வார்த்தையோட வலி இருந்தாலும் கடைசியில அவன் தாவீது பண்றான்தான், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போகும்போது அங்க என்ன பண்ணிருவாங்க தாவீது அப்படின்னா, துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுதான் தாவீதோட லைஃப்க்கு ஒரு அவ்வளோ பெரிய வெற்றி சக்சஸ் வந்துச்சு. நம்மளுக்கு ஏன் இன்னும் அந்த வெற்றி கிடைக்க மாட்டுது அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், அவங்க என்னை இப்படி பண்றாங்க ஏசப்பா, அவங்க இப்படி எங்கிட்ட எங்களை இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம சொல்லிட்டு நம்ம விட்டுறணும். ஆனா நம்ம பண்றாங்கன்னு இன்னி வரைக்கும் அதை தான் நம்ம சொல்லி காமிச்சுட்டே இருக்கோம் தவிர ஏசப்பாவோட நீதியை குறிச்சு நம்ம பேச மாட்டோம். அவன் சொன்னான், தினமும் உன்னுடைய துதியை சொல்லி வருகிறேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம தினமும் ஆண்டவரை நம்ம துதிக்கணும். துதிக்கணும்னா அவரை மகிமைப்படுத்தணும், நன்றி செலுத்தணும். இது நம்ம பண்ணாம அவங்க பேசுறாங்க அவங்க 4 பேர் எப்பவுமே அந்த 4 பேர் திருந்திட்டாங்கன்னா வேற 4 பேர் எழும்புவாங்க. அவங்கள குறிச்சு நம்ம கவலைப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரை துதிக்கணும். சோ இதுதான் சங்கீதம்னாவே அவரை துதிச்சு எந்த சூழ்நிலையிலும் அவரை துதிக்கணும். துதிக்கும் போது நம்மளுக்கு ஜெயம் உண்டாகும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் அதுல 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கும். யோவான் 14:16 பக்கம் 149. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சோ இது எப்பன்னா ஏசப்பா போறாங்க. போறதுக்கு முன்னாடி திருவிருந்து மாதிரி அவர் கொடுப்பாரு, என் சரீரத்தை நீங்க சாப்பிடுங்க, இந்த ரசம் திராட்சை ரசம் என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ராபோஜனம் நடக்கும். அப்பதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, நான் அந்த மாதிரி போறேன்ப்பா, நீங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அழுகாதீங்க, சந்தோஷப்படுங்க, நான் இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டேன், நான் என் அப்பாட்ட போறேன், அதை குறிச்சு ஏன் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி தேற்றுவார். தேற்றிட்டு இருந்தாலும் நீங்க நான் போறேன்னு நீங்க கவலைப்படுறீங்க எனக்கு தெரியும், நான் இல்லாம நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த சீஷர்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சொந்தம் உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க 12 பேருக்காக 12 பேர் அவருக்காக வந்தாங்க. தொழிலை விட்டுட்டு திரும்பி போகவே முடியாதுன்ற மாதிரி. அப்ப இது பண்ணும்போது அப்ப அந்த 12 பேர்கிட்ட பேசுறாரு. அந்த 12 பேர் மூலமா இந்த உலகத்துக்கு பேசுறாரு. நான் போறேன்னு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் போறேன். எதுக்கு போறேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ண போறேன். கண்டிப்பா நான் வருவேன், உங்களுக்கு என்னோட கூட்டிட்டு போகிறதுக்கு நான் வருவேன். நான் உங்களை தனியாவே விட மாட்டேன். நீங்க தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், கர்த்தரை வேண்டிக் கொள்வாரு. நான் என் பிள்ளைங்கெல்லாம் அங்க தனியா இருக்கு, அப்போ அவங்களை இருக்கிறதுக்கு ஒரு தேற்றரவாளனை இது பண்ணுங்க, நான் இருக்கும்போது அவங்களை ஆற்றி தேற்றுனேன், இப்போ அவங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா வேண்டிக் கொள்றாங்க. வேண்டிக் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அதே போல வேண்டிக் கொள்றாங்க. அங்க என்னன்னா யார் அனுப்புவாங்கன்னா தேற்றரவாளன். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தேற்றரவாளன் நம்மளுக்கு என்ன செய்வாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேற்றரவாளனா இருக்கிறாரு. தேற்றரவாளன்னா நம்ம அழுகும் போது அழுகைக்கு ஆறுதல் மட்டும் சொல்றது இல்ல. தேற்றரவாளன் என்னென்ன சொல்வாருன்னா 16ஆம் வசனத்துல அப்படியே வீட்டுல இன்னைக்கு பைபிள்ல வாசிக்கும் போது இந்த 16ஆவது வாசிச்சிருங்கக்கா ஃபுல்லா. அதுல என்னன்னா, நான் உங்களுக்கு 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சோ 11வது வசனத்திலையும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்.
சோ தேற்றரவாளன் நம்மள எல்லாம் சொல்றாங்க, அழுகையில ஆண்டவர் வந்து ஆறுதல் சொல்றது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர். சோ அவர் பரிசுத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, சத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த ரெண்டுக்கும் வந்து அவர் வந்து என்னைக்குமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு, தப்புக்கு துணை போகவே விட மாட்டாரு. ஆவியானவர் இருந்தாருன்னா, நீங்க ஆவியானவர்கிட்ட இது பண்ணீங்கன்னா ஆண்டவர் கடன் கூட வாங்கவே விட மாட்டாரு. எங்களுக்கு இந்த சூழ்நிலை இல்ல, நீங்க அவ்வளவு நீங்க ஸ்ட்ரிக்டா அவரை வந்து ஃபாலோ பண்ணீங்க, அவரை அனுமதிச்சீங்கன்னா கர்த்தர் கடனை கூட வாங்க விட மாட்டாரு. அவ்வளோ வந்து அவரு அந்த சத்தியத்துல வந்து நிலைச்சு நிப்பாரு. அப்போ இது பண்ணும்போது ஒரு தேற்றவாளன் நம்மகிட்ட வர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரு அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு காரியம் தப்பு பண்ணோம்னா, தப்பான காரியங்களை பாக்குறோம், தப்பான இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டித்து உணர்த்துவார். நீ போகாத, அங்க போறது உனக்கு நல்லது இல்ல, உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து உணர்த்துவாரு. நம்ம வாயில கெட்ட வார்த்தை வரும்போது கூட, அவிசுவாசமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வரும்போது கூட, இது பேசுறியே இதெல்லாம் உனக்கு அழகா அப்படின்னு அவர் 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 திட்ட ஆரம்பிச்சிருவாரு, அவரை நம்ம அலோ பண்ணோம்னா. அப்போ நம்ம பேசுறதுல ஒரு கண்டித்தல் வந்து அவர் கொடுப்பாரு. அப்படியே டோட்டலா வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரே நாள்ல நடக்குமானா நடக்காது. ஏன்னா அவர் கண்டித்து உணர்த்தும் போது நம்ம உணர்வடைவோம். உணர்வடைஞ்சு திருந்துட்டோம்னா நல்லபடியா இருப்போம், திருந்தாம இருந்தோம்னா அவர் கண்டித்து உணர்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. சோ வந்து முதல்ல ஒரு தேற்றரவாளன் நம்மகிட்ட வரும்போது நீதியை குறிச்சும் நியாயத்தை குறிச்சும் பாவத்தை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவாரு, மொதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆஹ் 13வது வசனத்துல சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சோ கண்டித்து உணர்த்துவாரு. ரெண்டாவது சத்தியத்துலதான் நடத்துவாரு, தீங்கான காரியத்துல என்னைக்குமே அவர் நடத்த மாட்டாரு, சத்தியத்துல நடத்துவாரு. மூணாவது வந்து அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப சத்திய ஆவியானவர் ஏசப்பா இங்க இருக்கிறாருன்னா, ஆவியானவர் அங்க எங்க பரலோகத்துல இருந்தார், ஆனா அங்க போயிட்டு தான் அனுப்புறாரு. அப்ப பரலோகத்துல இருக்கும்போது பிதா எல்லாருமே பேசுறத அவர் கேள்விப்பட்டிருப்பாரு, இயேசு பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரு. சோ உலகத்துல கேள்விப்பட்டதுல பரலோகத்துல என்ன கேள்விப்பட்டாங்களோ அத வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாருன்னா வெளிப்படுத்துவாராம். சோ வரப்போற காரியங்களை வந்து வெளிப்படுத்துவாரு, பிதாவோட திட்டத்தை, அதாவது தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சோ மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வரப்போற காரியத்தை வெளிப்படுத்துறவர் தான். நாலாவது வந்து என்னன்னா, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா இயேசுவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். இயேசு இதெல்லாம் உனக்கு எப்படின்னா அவர் யாவப்படுத்துவார். நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அந்த நேரத்துல வந்து நீங்க ஏசப்பாவை திட்டுவீங்க, ஏன் ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆவி பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தோம்னா அவர் சொல்லுவாரு, உனக்கு அப்பெல்லாம் அவர் இவ்வளவு செஞ்சார், ஏசப்பா உனக்கு செஞ்சார்ல, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு அவர் எடுத்து சொல்லுவார். ஏசப்பாவை வந்து மகிமைப்படுத்துறாரு. உனக்கு அவ்வளோ ஏசப்பா செஞ்சிருந்தும் நம்ம நினைப்போம் என்னடா நம்ம இப்படி நினைக்கிறோம், அது உணர்த்துறதெல்லாம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். உனக்கு எவ்வளவு ஏசப்பா செஞ்சிருக்காரு, இவங்க பேசுறதெல்லாம் நீ கேக்குற, ஏசப்பா செஞ்சதை குறிச்சு நீ நன்றி சொல்லு, மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள உணர்வு சொல்லுவார். சோ ஏசப்பா வந்து எப்போதுமே அவர் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, ஏசப்பா விட்டு கொடுக்கவே மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். சோ இந்த 4 காரியங்க தான்க்கா. ஒண்ணு வந்து என்னன்னா, ஆண்டவர் வந்து தேற்றரவாளன் வரும்போது நம்மளுக்கு பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் கண்டித்து உணர்த்துகிறவர், சத்தியத்துல வழி நடத்துகிறவர், வரப்போற காரியங்களை வந்து அறிவிக்கிறவர், நாலாவது ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிறவர். சோ இந்த 4 காரியமும் தேற்றரவாளனாகிய அவரோட வேலை. இந்த வேலை அப்போ நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம், இந்த 4 காரியமும் நம்மளுக்கு இல்ல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா இதுல எங்கேயாச்சும் நாங்க உங்களை மிஸ் பண்றோம்னா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்களை திருத்துங்க. இதன்படி நம்ம நடந்தோமாவே கண்டிப்பா வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது வந்து 100% ஆவியானவர் வந்து உறுதி கொடுப்பாரு. சோ நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய ஆவியானவர் தகப்பனே அப்பா, எங்களிடத்துல நீங்க வரும்போது தகப்பனே அப்பா, எங்களோட காரியங்களை கண்டித்து உணர்த்துவீங்க, சத்தியத்துலதான் நடத்துவீங்க தகப்பனே அப்பா. வரப்போற காரியங்களை எங்களை வெளிப்படுத்துவீங்க
அப்பா இயேசுவ மகிமைப்படுத்துவீங்க. தகப்பனே ஆவியானவரே, இந்த காரியங்கள் எங்க வாழ்க்கையில நடக்கணும்பா. தேற்றல வாளனாக எங்களிடத்துல வாங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகள தகப்பனே, தகப்பன் வரும்போது திக்கற்ற பிள்ளைங்கள அப்பா ஆற்றி தேற்றுகிறது மட்டும் தகப்பனோட வேலை இல்லப்பா. அந்த திக்கற்ற பிள்ளை கண்ட இடத்துக்கு போகும்போது கண்டித்து உணர்த்துறதும் தகப்பனோட வேலைப்பா. இன்னென்னத சாப்பிடாதன்றத கண்டித்து உணர்த்துறதும், பார்க்காதன்றது கண்டித்து உணர்த்துறதும் தகப்பனோட வேலைப்பா. அதுதான்ப்பா நல்ல தகப்பன். இந்த நல்ல தகப்பனுடைய குணாதிசயங்களை எடுத்து காட்டுற சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாரும். வந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து